அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு வயசுலேருந்து எல்லா குழந்தைங்களும் குடிக்கிற மாதிரி நல்ல ஒரு ஹெல்த்தியான பசி எடுக்கிறதுக்கு ஒரு ட்ரிங்க் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். வயிற்றில் எந்த ப்ராப்ளம்ஸும் வராது இந்த ட்ரிங்க்கு கொடுத்தீங்கன்னா. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அதோட ஆட் பண்ணும்போதும் சொல்லிகிட்டே வரேன். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதனால் நான் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். முதல்ல இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 7 திராட்சையும் 3 பேரிச்சம்பழம் கொட்டை எடுத்தது, ஒரு 2 துண்டு கல்கண்டு வச்சுருக்கேன். இது 3.5 வயசு குழந்தைக்காக செய்கிறதுங்க. நீங்கள் 1 வயசு குழந்தைக்கு ஒரு பேரிச்சம்பழம் 2 திராட்சை எடுத்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு கல்கண்டு எடுத்துக்கிட்டால் போதும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம வச்சுருக்க இன்க்ரீடியன்ஸை சேர்த்துடலாம். தண்ணியில் கல்கண்டும் பேரிச்சம்பழமும் அதுக்கப்புறம் இந்த திராட்சையும் போட்டு ஊற வச்சிடலாம். ஒரு 4 மணி நேரம் போல் இதை ஊற வைக்கலாம், இல்லைன்னா ஓவர் நைட்டும் நீங்கள் ஊற வைக்கலாம். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் மில்கில் ஓவர் நைட் ஊற வைக்க சொல்லியிருந்தேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, என்னென்னா பால் ஓவர் நைட் ஊற வச்சா கெட்டு போயிடுமே அப்படின்னு சொல்லி. அதனால தான் நான் இன்றைக்கி வாட்டரில் எப்படி ஊற வச்சு சொல்லியிருக்கேன். பால் கிராமத்து சைடெலாம் பார்த்திங்கன்னா ஈவினிங்கில் பால் கறப்பாங்க. அங்கேருந்து பால் எடுத்துகிட்டு நைட்டில் காய்ச்சி வைப்பாங்க. அது காலையில் கெட்டு போகாது. அந்த பால் கிடச்சிதுன்னா நீங்கள் அதில் செய்யலாம். இல்லை கடையில் வாங்கி பால் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை பால் பவுடர் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி வாட்டரில் ஊற வச்சுட்டு செஞ்சுக்கலாம். இப்போ இது ஊறட்டும். அந்த மாதிரி பால் நீங்கள் பக்கத்தில் கிடச்சா யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பால் பேக்கெட்டு நல்லா காய்ச்சி வச்சிங்கனாலும் கெட்டு போகாது. உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி வாட்டர்லேயே செஞ்சுக்கலாம். இப்போ இது பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. ஒரு 4 மணி நேரத்தில் கல்கண்டு கரைஞ்சிருச்சு, பேரிச்சம்பழமும் திராட்சையும் நல்லா ஊறிருக்கு. இப்போ ஒரு வாழைப்பழம் நல்ல ஒரு வெயிட் கெயினுக்காக யூஸ் ஆகுங்க. கோல்டு பிடிக்கும்னு நினைக்காதீங்க. கோல்டு பிடிக்கும்னு உங்களுக்கு பயமாக இருந்தால் நீங்கள் இதில் சுகர் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஏன்னா சுகர் ஹீட்டு, இது கோல்டுனால அதுக்கும் இதுக்கும் ஈக்குவல் ஆகிடும். இப்போ இந்த பேரிச்சம்பழம் கல்கண்டு திராட்சை மிக்சிங் இதில் சேர்த்துட்டேன் ஒரு மிக்சி ஜாரில். இதோட கூட இந்த வாழைப்பழத்தையும் சேர்த்துக்கலாம். 1 வயசு குழந்தைங்கன்னா ஒரு 1/4 பாகம் சேர்த்தா போதும். இது சேர்த்துட்டு இதோட அதுக்கப்புறம் இங்கே ஜாதிக்காய் பவுடர் நான் இங்கே வச்சுருக்கேன். இந்த பவுடர் நட்மெக் பவுடர்னு சொல்லுவாங்க. ஜாதிக்காய்னால் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ரொம்ப ஈஸியாக இது நம்ம பவுடர் பண்ணிடலாம். அம்மியில் வச்சு நசுக்கிட்டு அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டிங்கன்னா பவுடர் ஆகிடும். இல்லைனா இந்த மாதிரி பவுடரே கூட கடையில் விற்கிறாங்க. இது குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு ஜீரண சக்தியை அதிகரிக்கும். அதோட நல்ல பசி எடுக்கும். வயிற்றில் எந்த ப்ராப்ளம்ஸும் வராதுங்க. இது ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு தான் சேர்க்கணும். 3.5 வயசு குழந்தைக்கு நான் ஒரு சிட்டிகை அளவு தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் 1 வயசு குழந்தைங்கன்னா இன்னும் கொஞ்சம் லைட்டாக கம்மி பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதே நீங்கள் குழந்தைங்களுக்கு அப்படியே ஃபுட்டு மாதிரி ஊட்டணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக பால் விட்டு கெட்டியாக அரைச்சி கொடுங்க. அப்படி இல்லை நீங்கள் ட்ரிங்க் மாதிரி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மில்க் சேர்த்து இதை நல்லா கிரைண்டிங் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக மில்க் போட்டு இதை நல்லா கிரைண்டிங் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு ட்ரிங்க் மாதிரி கொடுக்கணுமா இல்லை ஃபுட் மாதிரி கொடுக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி பால் சேர்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் இதை நல்லா கிரைண்டிங் பண்ணிவிட்டு இங்கே வச்சுருக்கேன். இதை குழந்தைங்களுக்கு நீங்கள் தினமும் கொடுக்கலாம், இல்லைனா ஒரு நாள் விட்டு ஒரு நாளும் கொடுக்கலாம். எப்போவுமே குழந்தைங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம கொடுத்தோம்னா அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதோட ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க. தினமும் ஒரே மாதிரி ஃபுட் கொடுக்கறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி கொடுங்க. இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலில் நிறைய பேபி ஃபுட்ஸ் இருக்குது. எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ, குழந்தைங்க விரும்பி சாப்பிட்றாங்களோ அதையே கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே போல் இன்னும் பல வீடியோஸ் பார்க்குறதுக்கு இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி. வணக்கம்.